தனா, ஏய் தனா, என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். கையில என்ன மருந்து? அது சித்தப்பா வயலுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓ சரி சரி. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒண்ணும் இல்ல, நான் வரேன். தனா, தனா, தனா எங்க இருக்க? ஏய், நீங்க என்ன பண்ற? உன்னை யார் இங்க? தனா, இங்க என்ன பண்ற நீ? தனா, உன்னதானே கேட்டுட்டு இருக்க. உன்னை யார் இங்க வர சொன்னா? என்ன பண்ற நீ? தனா, ஏய், நில்லு. தனா, ஏய், நில்லு. எங்க போற நீ? ஏய், மரியாதையா சொல்லிடு. தனா எங்க? நானும் அவளுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ வரவே இல்ல. ஏன் என்ன பக்கம் தான் வரேன்னு சொன்னாளா? சீ, உனக்கு அசிங்கமா இல்ல? அவளை இன்னும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவ? அவ எனக்கு கிடைக்கிற வரைக்கும். ஏய், உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. என்ன செய்வ? உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என் கல்யாணத்தை பிளான் பண்ணி நிறுத்தினால, ஆனா தனா இப்ப எனக்கு கிடைக்க போறத உன்னால தடுக்கவே முடியாது. தனாவுக்காக தான் நீ செய்யற எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நானே என் கையால கொன்னிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. இவ சொல்றத பார்த்தா தனா என்ன பக்கம் தான் கிளம்பிருக்கா போல. அப்புறம் ஏன் இன்னும் வரல? ரேகா நில்லு. மாயா, என்ன மாயா? நீ தனாவை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். எங்க பார்த்த? மருந்து கடைக்கு வந்துட்டு போனா அப்ப பார்த்தேன். மருந்து கிடைக்கா? உன் சித்தப்பா பூச்சிக்கொல்லி மருந்து கேட்டாராம், அதான் வாங்க வந்தேன்னு சொன்னான். பூச்சிக்கொல்லி மருந்தா? ஆமா மாயா. ரேகா, அவ எந்த வழியா போனான்னு தெரியுமா? இந்த பக்கம் தான் போனா. ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன். தனா, என்னடி பண்ற? உனக்கு அறிவு இருக்கோ? படிச்சவ தானே நீ, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் என் வாழ்க்கையே இந்த மாதிரி ஆச்சு. நீ அவனை எனக்கு தாலி கட்ட வச்சு என் லைஃபே அழிச்சிட்ட. தனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ நல்லா இருக்கணும்டா நான் அப்படி செஞ்சேன். தானா தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத.
நான் உன்னை சொந்த அக்காவா நினைச்சேன். ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்ட. இப்போ கார்த்திக்கும் ரொம்ப மாறிட்டாரு. ஒரு பக்கம் அவரை டார்ச்சர் பண்றாரு, இன்னொரு பக்கம் வீட்ல எனக்கு பிடிக்காத வாழ்க்கை. இப்படி பிடிக்காத வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம். தனா, நீ செத்து போறதுனால உனக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இப்ப நீ சாக போறதுனால உன் குடும்பம், உன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய நிலைமை எல்லாம் யோசிச்சு பார். பெரியப்பா பெரியம்மா என்ன ஆவாங்கன்னு யோசிச்சியா? முதல்ல நீ என் கூட வா. நீ எழுதி வச்ச லெட்டர் படிச்சுட்டு பெரியம்மா அங்க பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாத்திருக்கியா? ஏன் தானா இப்படி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்க வா. முதல்ல வா, வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். வா. நான் வர மாட்டேன், விடு. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா என் உயிரை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நான் ஒரே அடியா போறேன். சொல்றது கேளு தானா, வீட்டுல போய் பேசிக்கலாம். வா வா வா. விடுன்னு சொல்றேன்ல. அமைதியா என் கூட வா தானா. வா. தனா, தனா. ஏன்டி இப்படி பண்ண? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? போடி. ஆமா, சாரிம்மா. நான் ஏதோ குழப்பத்துல இப்படி யோசிச்சுட்டேன். என்ன சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதான் இனிமே இருக்கவே வேண்டான்னு நினைச்சேன். என்னடி பேசுற? நீ எங்களை விட்டு போயிட்டா நாங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்ச? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் தாங்கி பண்ணாடி. நானும் வரேன், வாடி. வா, செத்து போயிடலாம், செத்து போயிடலாம். வா. அம்மா ப்ளீஸ்மா, சாரிமா. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. சாரிமா. ஏன்டி இப்படி தேவையில்லாம யோசிச்சு நீ ரொம்ப குழம்பி போற? உனக்காக நான் இல்ல, அப்பா இல்ல. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க கூட நிக்க மாட்டோமாடி. நீ பண்ண காரியம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்ச? எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. நீ மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்காரு தானா? இத பாரு, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அந்த மனுஷன் தாங்கி பாராடி. கொஞ்சமாவது யோசிச்சியா தானா? இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்து தொலையாத, புரியுதா? நான் இதுக்கு மேல என்ன தானா சொல்ல முடியும்? என் பொண்ணுங்களுக்காக தாண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நானும் இருக்க மாட்டேன்டி. என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது தானா. பெரியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் தானா வந்துட்டால, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இங்க நின்னு பேசுறத யாராவது கேட்டு போறாங்க பெரியம்மா, அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, நீ உன்னோட ரூமுக்கு போ, நான் வரேன். கண்ணை தொடச்சுக்க யாராவது பாத்துட்டு போறாங்க. போ போ. பெரியம்மா அழாதீங்க பெரியம்மா. அதான் தானா வந்துட்டால, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவ யாரால இப்படி பண்றான்னு எனக்கு தெரியும். சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க தைரியமா இருங்க பெரியம்மா. எதுக்கும் தனாவை அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருங்க.
இனிமே அவ வருவான்னு நம்பிக்கை இல்ல. அவளை ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அந்த வீடியோவை காட்டி மிரட்டணும். தனா, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நீ என் பண்ண வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்படி நீ வரலன்னா நீயும் நானும் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோமே, அப்ப நீ ட்ரெஸ் மாத்தும் போது உனக்கே தெரியாம ஒன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நாளைக்கு காலையில இந்த ஊரே பார்க்குற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன். என்ன சார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உடனே பேசணும்னு சொன்னீங்க. ரேகா, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார், சொல்லுங்க. தனா கிட்ட நான் பேசணும். ஆனா அவளை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. சார், அவளுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அவளை காண்டாக்ட் பண்ணணும்? ரேகா, தப்பா நினைக்காத. அவ பேட்மிண்டன் போட்டியில கலந்துக்காம இருக்கா. உனக்கே தெரியும்ல, அவ ஒரு நல்ல பிளேயர். அவ பேஷனை அவ விடக்கூடாதுல்ல. அது விஷயமா தான் நான் பேசணும். ஒரு கோச்சா அது என்னோட கடமை இல்லையா? ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. சரிங்க சார், சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எனக்காக இந்த லெட்டரை மட்டும் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துட முடியுமா? ப்ளீஸ் ரேகா. கொடுக்குறேன் சார், கொடுங்க. வரேன். தேங்க்யூ ஸோ மச். தனா, தனா. ரேகா, வாமா ரேகா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. தனா எங்க இருக்கா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்கா. இவ என்ன திடீர்னு வந்திருக்கா? தப்பா இருக்கே. ஒருவேளை அந்த கார்த்திக் இவளை பார்த்து ஏதாவது பேசியிருப்பானோ? நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். சரி, உட்காரு. நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. மாயா, தனாவை கொஞ்சம் எழுப்புறியா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்னு சொல்லு, நான் வர சொல்றேன். இல்ல, அது பர்சனலா பேசணும். நானே சொல்லிடுறேன். நீ உண்மையை சொல்லு ரேகா. அந்த கார்த்திக் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? சொல்லு ரேகா, அவன் ஏதாவது உன்கிட்ட பேசினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு தனா கிட்ட பேட்மிண்டன் விஷயமா பேசணும்னு சொன்னாரு. அதான் இந்த லெட்டரை அவகிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி, அது என்கிட்ட கொடு, நான் தனா கிட்ட கொடுத்துடுறேன். இல்ல, இத நான் தனா கிட்டே கொடுத்துடுறேன். இப்ப அந்த லெட்டர் என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா? ரேகா,
லெட்டரை கொடு. அம்மா கிட்ட சொல்லிடு மாயா, எனக்கு காஃபிலாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி. அட பாவி, என்ன இது? எல்லாம் உண்மையும் எழுதி இப்படி ஒரு லெட்டர் ரெடி பண்ணியிருக்கான். இவனை இப்படியே விட்டோம்னா என் தங்கச்சியை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ரேகா நில்லு. ம்? ஒரு நிமிஷம் இரு. சொல்லு மாயா. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லு மாயா, என்ன பண்ணணும்? கார்த்திக் கிட்ட போய் தனா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டேன். அவ படிச்சு பார்த்துட்டு நீ சொன்ன டைமுக்கு நான் அங்க வந்துடுறேன்னு சொன்னான்னு சொல்லிடு. என்ன என்ன பொய் சொல்ல சொல்றியா? ப்ளீஸ் ரேகா, எனக்காக நீ இதை மட்டும் பண்ணு. தனாவோட லைஃப்காக தான் கேக்குறேன். சரி மாயா, நான் சொல்லிடுறேன். ரேகா கிளம்பிட்டாளா? என்னது இது? கார்த்திக் தனாவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கான். படிச்சு பாருங்க. அந்த பொறுக்கிய நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. பெரியம்மா, அவசரப்படாதீங்க. வெளியில தெரிஞ்சா எல்லாருக்கும் தான் பிரச்சனை. அவன் தனாவை மிரட்டி வர சொல்லிருக்கான் மாயா. பெரியம்மா, இப்ப அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அந்த ராஸ்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டானா அப்புறம் நம்ம என்ன பண்றது? நம்ம குடும்ப மானம் தான் போகும். தனாவோட வாழ்க்கையும் கொஸ்டின் மார்க் ஆயிடும். அதுக்காக இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வச்சு என் பொண்ணை கொடுமைப்படுத்துவான். அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட சொல்றியா? இல்ல பெரியம்மா, அவனை சும்மா விட வேண்டாம். அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். பதிலடினா எப்படி? அது எப்படி முடியும்? முடியும். இன்னைக்கு நைட் அவன் சொன்ன இடத்துக்கு தனாவுக்கு பதிலா நான் அங்க போறேன். என்னது? நீ போக போறியா? ஆமா பெரியம்மா, தனாவா நான் அங்க போறேன். அவன் என்ன தனான்னு நினைச்சிட்டு இருப்பான். நான் எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவனை ஏமாத்தி அந்த வீடியோவை வாங்கிடுறேன். ஐயோ வேண்டாம் மாயா, வேண்டாம். அந்த பொறுக்கி உன்னை ஏதாவது பண்ணிட போறான். வேண்டாம். அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது. இல்ல மாயா, வேண்டாம். நீயும் எனக்கு ஒரு பொண்ணுதான். என்னோட ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை என்னால இழக்க முடியாது. வேண்டாமா? இல்ல பெரியம்மா, தனா நிம்மதியா வாழணும்னா அவன் கையில இருக்கிற அந்த வீடியோவை நம்ம வாங்கிதான் ஆகணும். இந்த சான்ஸை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது. அதனால இன்னைக்கு நைட்டு தனாவா நான் அவனை பார்க்க போறேன். சார். ஏ ரேகா, வா. என்னாச்சு ரேகா? தனாவை பாத்தியா? லெட்டர் கொடுத்துட்டியா? பாத்துட்டேன் சார். லெட்டரையும் கொடுத்துட்டேன். என்ன சொன்னா? அவ படிச்சு பார்த்துட்டு நீங்க சொன்ன டைம்க்கு வரேன்னு சொல்லிட்டா. தனா நிஜமாவே வரேன்னு சொன்னாளா? ஆமா சார், கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கா. போதும் ரேகா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரேகா, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத.
சொல்ல மாட்டேன் சார். தேங்க்ஸ். தனா, அப்பா காலையில எங்க போயிருந்த? ஏதோ உன் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன்னு சிவா சொன்னா. ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு ரேகா இருக்கால, அவளதான் பாக்குறதுக்கு போயிருந்தேன். தனா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. பெரியம்மா, நான் கிளம்புறேன். நீ போக வேண்டாம் மாயா. இல்ல பெரியம்மா, நானே வந்துருவேன். நீங்க தைரியமா இருங்க.